அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழகத்திலேயே ரொம்பவே ஆச்சரியமான பழமையான கோவில்கள் நிறைய இருக்குங்க. அதில் முக்கியமான கோவில் அப்படின்னு பார்த்தா இந்த முருகப்பெருமானுடைய கோவில். இந்த முருகப்பெருமானுடைய கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்று கிடையாது. இருந்தாலும் இந்த கோவிலில் மிக பெரும் தனி சிறப்பு ஒன்று இருக்குங்க. அதாவது சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதி தான் இந்த மலை, அதாவது சிவன்மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிவன்மலை கோவில் பற்றி நம்மளுடைய சேனல்லையே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதாவது சிவன்மலையில ஒரு மிக பெரும் தனி சிறப்பு இருக்குங்க. இந்த உலகத்துல வேறு எங்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு அந்த சிவன்மலையில இருக்கு. அதாவது ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பொருளை வைப்பாங்க. பெட்டியில பொருளை வைக்கிறதுல என்ன தனி சிறப்பு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த முருகப்பெருமானே பக்தருடைய கனவில் வந்து சொல்லி அந்த பொருளை அந்த பெட்டிக்குள்ள வைப்பாங்க. சரி, அந்த பொருளால என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அந்த பொருள் இந்த உலகத்துல ஒரு மிக பெரும் மாற்றம் நடக்க போவதை எடுத்து கூறக்கூடிய ஒரு அறிகுறியா அந்த பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கும் அது நடந்து வருகிறது. இது உண்மையாக அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயமாகவும் இருக்கு. அதாவது சமீபத்தில் கூட அந்த உத்தரவு பெட்டியில் பொருட்கள் மாற்றி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பொருள் இவ்வளவு காலம் இருக்கணும் அப்படிங்கிறதுல கிடையாது. அடுத்த பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் வந்து சொல்லும் வரை அந்த பொருள் அங்கு இருக்கும். இப்படி நம்ம தமிழகத்தில் மிகவும் பழமையான ரொம்ப ஆச்சரியமான இந்த கோவில் பற்றி தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தையும் பயனுள்ளதாகவும் இருக்கும். நீங்கள் இந்த சிவன்மலைக்கு போயிருக்கீங்க அல்லது இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் காத்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய ஜோதிடத்திற்கான பலன்கள் சரியான முறையில் சொல்லப்படுதுங்க. அந்த பலன்கள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்பட இருக்குது. இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்கு நம்ம நேரில் தான் போய் பார்க்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க. தொலைபேசி எண் மூலமாகவே அவங்கள நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும். நல்லதொரு பலனையும் பெற முடியும். நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த தொலைபேசி எண்ணை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சிவன்மலை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அந்த பெட்டி தான் ஞாபகம் வரும். பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருள் காலவரம்பு இல்லாமல் என்னைக்கு வேண்டுமானாலும் மாற்றப்படும். அந்த பொருளானது மாற்றப்படக்கூடிய நேரத்தில் அங்கு மிகப்பெரிய மாற்றம் உலகத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்திருக்கு. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான கோவில் என்றும் சொல்லலாம். இந்த தலத்தில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளியிருக்காங்க. மலைசாரல்ல திணை புனம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் அதனால் இந்த தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சி கொடுக்கிறார் என்பதும் சொல்லப்படுது. வேறு எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு இருக்கும். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏற்கலப்பை, தங்கம், ரூபாய் நோட்டு, துப்பாக்கி, மண், ஆற்று மணல், தண்ணீர், தாலி, உப்பு, பூமாலை, துளசி இதுக்கு மேலே ஒரு 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கு. ஆண்டவன் உத்தரவு உடன் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கப்படக்கூடிய அந்த பொருள் நிச்சயமாக சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு எடுத்துக்காட்டாக நிறைய தகவல்கள் சொல்லி கொண்டே போகலாம். அதே போல் கடந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் இங்கு மாற்றப்பட்டிருந்தது என்றும் சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த உத்தரவு பெட்டியில் சித்தர்களில் முக்கியமானவரும் பழனி முருகன் நவபாசன சிலையை செய்தவருமான போகர் சித்தருடைய படம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. சித்தர்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் தமிழ் கடவுள் முருகன் சிலையை செய்தவருமான போகருடைய படம் உத்தரவாகி இருந்ததால் உலகத்தில் மீண்டும் சித்தர்களுடைய ஆட்சி மலரும் அப்படின்னு பக்தர்கள் சொல்லியிருந்தாங்க.
உத்தரவு பெட்டியில் இதற்கு முன்பாக இலவம் பஞ்சு, பருத்தி பஞ்சு, சோழி ஆகிய பொருட்களும் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்ட நிலையில் இப்படி அந்த நிலையில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, பருத்தியினுடைய விலையும் நூல் விலையும் அதிகமாக உயர்ந்திருந்தது என்றும் சொல்லப்பட்டிருந்தது. நூல் விலை இப்படி அதிகமானதை உணர்த்துவதற்காகத்தான் சிவன்மலையில் இப்படியான பொருள் மாற்றப்பட்டிருந்தது அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. நாம் எவ்வளவோ தகவல்கள் கடவுள் பற்றி சொல்லியிருந்தாலும் கூட இந்த காலத்திலையும் அந்த கடவுளே கனவில் வந்து ஒரு பொருளை சொல்லி அந்த பொருளை உத்தரவு பெட்டிக்குள்ளே வைத்து அது உலகத்திற்கு காட்டக்கூடிய தகவலாக சொல்லும்போது அது மிக பெரும் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே என்ன பொருளை வைக்க வேண்டும் என்ற தேர்வு முறை சற்றே வித்தியாசமானதாக இருக்கும். அதாவது சிவன்மலை முருகன் ஏதாவது ஒரு பக்தருடைய கனவில் வந்து இந்த பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிடுவது சொல்லுவாங்க. இதனால தான் அது ஆண்டவன் உத்தரவு என்று அழைக்கப்படுது. கடைசியாக இப்படி வைக்கக்கூடிய அந்த பொருளானது அந்த உலகத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் போது மீண்டும் அந்த பொருள் இத்தனை நாட்குள் எடுக்க வேண்டும் அப்படின்னலாம் எதுவும் கிடையாது. இதே போல் இந்த பெட்டிக்குள்ளே வைத்த வித்தியாசமான பொருட்கள் நிறைய இருக்குது. வெண்கலக்கல், சிகப்பு கயிறு இவையெல்லாம் வைத்து கூட பூஜை செய்யப்பட்டு வந்திருந்தது. தற்போது அப்படி வைக்கும்போது என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு மக்களிடையே ஒரு குழப்பமே நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளானது மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கடந்த 2023 ஆகஸ்ட் மாதம் பொருள் மாற்றப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் நிறைய ஜோதிடர்களாகட்டும் அல்லது ஆன்மீக பெரியவர்கள் எல்லாமே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிறைய விஷயங்கள் மாற்றமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பூகம்பமாகட்டும் அல்லது ஒரு சுனாமி ஆகட்டும், ஒரு வெள்ளம் ஆகட்டும், மழை, கனமழை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வருடத்தில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும், அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் கூட இருக்கலாம் அப்படின்னு அச்சப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுமோ அது இந்த ஆண்டு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துமோ அப்படின்னு ரொம்பவே ஒரு காத்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவ்வப்போது பொருட்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது என்று தகவல்கள் வரும். ஆனாலும் அது உண்மையான தகவலாக இருக்காது. பொருள் எப்போது மாற்ற வேண்டும் என்பது யாருக்குமே தெரியாது. பக்தருடைய கனவில் முருகப்பெருமானே வந்து சொல்லும்போது தான் அதனுடைய மகிமை நமக்கு தெரியும். இந்த தளத்தில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி இருக்காங்க. மலைச்சாரலில் திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியை மானந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோவிலும் இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த கோவிலில் வைக்கப்படக்கூடிய வித்தியாசமான பொருட்கள் அப்படின்னு நிறைய பார்த்தோம் இல்லையா. அந்த அளவில் இங்கு 3 கிலோ விபூதி, 7 எலுமிச்சம் பழங்கள் இவையெல்லாம் வைத்து பூஜை செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து உத்தரவு பெட்டிக்குள்ள போகர் உருவப்படம் வைத்தது பார்த்தோம். 3 கிலோ விபூதி, 7 எலுமிச்சை இவையெல்லாம் வைக்கப்பட்டு பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கும்போது கண்டிப்பாக இவையெல்லாம் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பக்தருடைய கனவில் இறைவன் தோன்றி தெரிவிக்கும் வரை அந்த பொருட்கள் பக்தருடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். வெயில் காலம் என்கிறதால மக்களுடைய நோயை தீர்க்கும் மருத்துவ குணம் நிறைந்தது எலுமிச்சை. விபூதியை வைத்து உத்தரவு பெட்டியில் இப்படி பூஜை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்படி ஒவ்வொரு பொருள் மாற்றப்படும் போதும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, பக்தருடைய கனவில் வந்து சொன்னால் உடனே அந்த பெட்டிக்குள்ளே பொருளை மாற்றி வைத்திருவாங்களா என்பது சந்தேகம்தான். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பக்தருடைய கனவில் சாமி தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி சொல்வாரா. மறுநாள் அருள்வாக்கு வந்த நிலையில் அந்த நபர் தன்னுடைய கனவில் சுவாமி தோன்றி சொன்னது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் வந்து தெரிவிப்பார். அவர் சொன்னது உண்மைதானா என்று தெரிந்து கொள்ள கோவில் நிர்வாகிகள் பூக்களை பொட்டலத்தில் வைத்து அதை சுவாமி முன்பு போட்டு பூஜை கேட்பாங்க. மேலும் அதில் முதல் எடுப்பிலேயே வெள்ளைப்பூ வந்தால் முருகன் கனவில் தோன்றி கூறியது உண்மைதான் என உறுதி செய்து கொண்டு அந்த பொருட்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அதை பெட்டியில் வைத்திருவாங்க. கூடவே அருள் வந்து சொன்னவர் பெயர், அவருடைய ஊர், அவர்
கோவிலில் வந்து சொன்ன தேதி என அனைத்தையும் இந்த பெட்டிக்கு கீழே எழுதி வைத்துடுவாங்க. இதுதான் நடைமுறை என கோவில் நிர்வாகம் சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த கோவிலினுடைய சுற்றி நிறைய விஷயங்கள் தினம் தினம் நடந்து கொண்டே தான் இருக்குது. நீங்கள் சிவன்மலைக்கு சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குறிப்பிட்டு கொரோனா சமயத்தில் இந்த உத்தரவு பெட்டியில் என்னென்ன பொருட்கள் வைக்கப்படுதோ அது குறித்து ரொம்பவே பரபரப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அது அந்த பெட்டியில் வைத்தது போலவே நிறைய மாற்றங்களும் நடந்திருக்கிறது என்பதால் நீங்கள் முருகபக்தர் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா, சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா, ஓம் சரவணபவா என்ற ஒரு சில வாசகங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக அனைத்துமே நமக்கு நன்மையாகவே நடக்கும் என்றே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.